அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ரிவ்யூ பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்சிக்கு மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம், மறக்காமல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்ஸ் பியூர்லி a விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படி ஜேம்ஸ் கேமரான் உங்களை அந்த பாண்டோராங்கிற உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படியே கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி என்னதான் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேகியாக லேசியாக ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக போன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக அவதார் 1 and 2லையும் ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்கும். பட் அவர் நிறைய இடத்த நிறுத்தி நிதானமாக நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. அதனால அந்த படத்துல இருந்த அந்த ஸ்லோ பேஸான ஸ்கிரீன் பிளே நமக்கு பெருசா கேரி ஆகாது. ஆனா இந்த படத்துல பார்க்கும்போது ஆல்ரெடி பார்ட் 1 and பார்ட் 2ல பார்த்த நிறைய விஷயங்கள்ல ரிப்பீட் ஆகும்படியா இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்துல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. புதுசா 2 கிளான்ஸ் காமிச்சிருந்தாங்க. அந்த 2 கிளான்ஸோட கல்ச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், அவங்களுடைய இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் இந்த படத்துல இருந்துச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஓவராலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பியூட்டிஃபுல்லான ஒரு படம்னே சொல்லலாம். என்ன எக்ஸ்ப்ளோரேஷன் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, ஸ்டோரியை நல்லா காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு மாதிரி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல இருந்த கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக, அந்த எமோஷன்ஸை அவ்வளோ ரியலாக கேரி பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் நான் ரியல்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா கேரக்டர்ஸும் எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே ஒரு அனிமேட்டட் சிஜி கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு அப்படியே லிட்ரலாக இந்த மனுஷங்களாம் உண்மையிலே இருக்காங்க, அந்த மனுஷங்களாம் உண்மையிலே இவங்க போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்து படமாக காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அண்ட் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ரியல் வேர்ல்டில் ரியல் லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், பிரிவினைவாதமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஜேம்ஸ் கேமரான் வேற ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்துக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த அவதார் 3 படங்கள்லையும் இதை ஒரு மெயின் பிளாட்டாக வச்சு சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தாராளமாக ஒரு தடவை இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் ஐமேக்ஸ் 3D ஆர் நார்மல் 3Dயில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் இட்ஸ் பியூர்லி எ பியூட்டிஃபுல் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன்.